உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் 48வது முறையா ரஷ்யா ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேசிவான கம்பைன்டு மிசைல் அண்ட் ட்ரோன் ஸ்ட்ரைக்க கூடிய விரைவில் உக்ரைன்ல தாக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அப்ப இவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். பட் இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா லுகஷெங்கோ அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கிறாங்க எல்லாரும் மைக் எடுத்துட்டு போய், எங்க ஜெலன்ஸ்கி அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு எஸ்கலேட் பண்ணிடுவாங்க, பெலரூஸ்ல லேண்ட் தியரி ஒரு தியரி வச்சிருக்காங்க இல்லையா, பெலரூஸ் லேண்ட் தியரி அப்படிங்கிறது போல பெலரூஸ்ல இருந்து உக்ரைன் அட்டாக் பண்ணிடுவாங்க பல பகுதிகள் அப்படிங்கிறது போல நம்ம சேனல்லே சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதை போய் லுகஷெங்கோ அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. இந்த போருங்கிறது அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த போர் இருக்குல்ல அது டெரிபிளான ப்ரெஷர், அதிகமான அழுத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துருக்கு. இதுல இருந்து மீண்டு வரதே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கொடூரமான ஒரு அழுத்தங்களுக்கு உட்பட்டிருக்கு உக்ரைன். அது மட்டும் இல்லாம சும்மா அது நடந்தணும் இது நடந்தணும் அப்படிங்கிறதோட சொல்றாரு. அவர் எங்க போய் எதை அடிச்சாரு, அதாவது மரியாதை கருதி அதை நான் ஸ்கிப் பண்ணேன். பஃப்டு அப்படிங்கிற சொல்லல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மோக் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும், அதனால யாரும் அது பண்ணாதீங்க. ஸோ ஸ்மோக் இருக்கு இல்லையா, அது எதையோ பண்ணிட்டாரு போல தெரியுது. எதையோ போய் எதையோ எடுத்து போந்து பார்த்துட்டாரு போல தெரியுது. எதை எடுத்து போந்தாரு என்ன பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் இம், சரிங்களா. அதனால அதை விட்டுருங்க. அவரை எங்க எதை போய் என்னத்தை தின்னானோ தெரியலையே அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணா லுகஷெங்கோ அவர்கள் குழம்பி இருக்காரு. சரி, அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க, ஏங்க அது பரவாயில்லைங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் பெலரூஸ்ல 500 டார்கெட் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு 500 டார்கெட்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாரு அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு, ஒரு 500 டார்கெட் வச்சிருக்கலாம், நன்றிகள். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 டார்கெட் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே டார்கெட் தான், ரொம்ப ப்ரிசைஸா ஒன்னே ஒண்ணுதான், வெரி ப்ரிசைஸ் கோஆர்டினேட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எந்த இடம் எந்த லொகேஷன் எந்த வங்குங்கிறது எங்களுக்கு தெரியும், வங்குப்பட்ட ஒரு சொல்ல கோஆர்டினேட்ஸ் எங்ககிட்ட இருக்கு, இருப்பிடம் தெரியும். அது ரொம்ப தூரமும் கிடையாது பெலரூஸ்ல இருந்து. அதனால அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 500 டார்கெட் பண்ணணும், நாங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவோம், வேற எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்களா. லுகஷெங்கோ அவர்கள் கிட்ட இந்த பிரச்சனையை கொடுத்திருந்தா எப்பவோ முடிச்சிருப்பார் போல தெரியுது இல்லையா அப்படிங்களா. கேள்வி இருக்கு, பரவாயில்ல. அவர் ரொம்ப ப்ரிசைஸா வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மேற்கோள் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெனரல் சிர்ஸ்கி அவர்கள் இருக்காரு இல்லையா, கமாண்டர் இன் சீஃப், இது 2வது முறையா வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாங்க உக்ரைன்ல கமாண்டரை. ஸோ சிர்ஸ்கி அவர்களை மாத்தலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அப்படி அவர் மாத்தினாருன்னா யார் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னா சீஃப் புடானோ அவர்கள், இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறது போல மீடியாக்கள்ல உலா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி. ஏன் அப்படின்னா சிர்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாரு, ஓவர் எஸ்கலேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள செய்ய மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால அவரு டிஃபென்சிவ் மெஷர்லயே இருக்கிறதுனால எந்த ஒரு அஃபென்சிவ் பிளானிங்கும் அவர்கிட்ட இல்லாததுனால புடானா அவர்களை இந்த பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு ஆதரவா, அமெரிக்கானா எல்லாத்தோட அமெரிக்காவும் சொல்ல முடியாது, இதுல குறிப்பா சில நபர்களை மென்ஷன் பண்றாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்தது. ஏதாவது அனலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஜேர்னலிஸ்ட் வந்து ஏதாவது உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம், வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, பட் ஆனா இது போல சொல்றாங்க. அமெரிக்காவோட டெமோக்ராட்டோட ஒரு செனேட் இருக்கார் ரிச்சர்ட் ப்ளூமெந்தல் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை லீடு பண்ண போறாரு. ஏன்னா அவரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட லாபியிஸ்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு இது போல வந்து செய்யலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரிபப்ளிகன் சொல்லியிருந்தா கூட ஏதோ இப்ப ஆளுகின்ற அரசாங்கம், இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல அந்த பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது போல ஒருத்தவங்க ஓபன் பண்ணி காட்டின மாதிரி மேற்கு மீடியாக்கள் இப்போ அமெரிக்காக்கு எதிராக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. என்னன்னா CNN இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உக்ரைனோட கமாண்ட் போஸ்டுக்கே போய், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. பட் இருந்தாலும் கமாண்ட் போஸ்டுக்கு போய் ஏதோ ஆளுங்களை காமிச்சாங்களா, பதக்கம் கொடுக்கறது காமிச்சாங்களான்னு எடுத்தா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உக்ரைனோட காமிகாசி ட்ரோன் ரஷ்யால எப்படி டார்கெட் பண்ணுது, எப்படி அந்த டார்கெட்டை எடுக்கிறோம் அப்படிங்கிறது போல
அந்த என்டையர் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா படம் பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க CNN. இதுல என்ன ஒரு வேடிக்கைனா அந்த ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பிளண்டர் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அமெரிக்காவோட ஒரு ஏஐ. இது பிரபலமானது. இந்த செய்தி நம்ம சேனல்ல கவர் பண்றது கிடையாது. பட் ஆனா இவரு ஏகப்பட்ட சர்ச்சையில இந்த சிஓ சிக்கினாரு, ஏகப்பட்ட விஷயங்கள். டியோ கார்ஷியால கூட வந்து பண்ணா பிளண்டர் ஏஐ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த டியோ கார்ஷியால அந்த காரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணும் அப்படிங்கறத அந்த ஏஐ டிசைட் பண்ணிடுச்சுன்னா, அவர் சும்மா ரோட்ல நடந்து வராருன்னா எந்த காரை வச்சு அந்த போய் அடிச்சோம்னா அவருக்கு என்ன மாதிரி ஏற்படும், கை மட்டும் போடணுமா, கால் மட்டும் போடணுமா, இல்ல மர்கியா பண்ணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏஐ முடிவு பண்ணி கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்களை வந்து பண்ண சோதனை பண்ணி சக்சஸ் ஆனது அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அது அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பட் இது போல ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ தான் பிளண்டர் ஏஐ. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய டார்கெட் எடுத்து ரஷ்யாவுக்கு ட்ரோனை ஏவி விட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல விஷயத்த CNN இப்படி வெளிப்படையா சொன்னா, அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வரும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக பெரும் ஹைலைட். ஸோ அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்காங்க, அமெரிக்காக்கு ஆதரவா அப்போ அந்த விஷயங்கள் நடக்குமா, அப்ப இதுக்கப்புறம் தான் பெருமளவுல உக்ரைன் எஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல வந்து இருக்கக்கூடிய நபர்கள் ரஷ்யாவில தாக்குதல் பண்றதுக்காக இது போல செய்யறாங்க அப்படிங்கறது அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா உக்ரைன்ல இருக்கிற டார்கெட் இங்கெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் அடிங்கப்பா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு உக்ரைனியன்ஸே போதும். அவங்களோட தான் என்ன நினைச்சிட்டு அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. மக்கள் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகணும், மக்கள் வந்து அப்படி இதாகணும் அப்படிங்கிற நினைச்சிட்டு பண்றாங்களா என்ன, எதுக்காக? இல்ல காசு கொடுக்குறவங்க இன்வெஸ்டர்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக செய்யறாங்களான்னு தெரியல. ஒரு போஸ்ட் வந்து பண்ண முன்னாடி போட்டிருந்தாங்க. இது ஒரு பழைய போஸ்ட். பட் எனக்கு திரும்ப இது போல போஸ்டுகள் வந்துகிட்டு இருக்கு. தப்பு பண்ணாலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நபர், ரொம்ப பிரபலமான ஒரு நபர், உக்ரைனை சேர்ந்த நபர், லுவோவ்ல இருக்கக்கூடிய டிக் ருஃபுட் அவர்கள். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இங்க பாருங்க FPV ட்ரோன்கள் புதுசா ஷிப்மெண்ட் வந்திருக்கு, உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்க போறோம், உக்ரைனோட ராணுவ வீரருக்கு 60,000 ட்ரோன்கள் வந்திருக்கு அப்படிங்கறதோட ஒரு போஸ்ட் போட்டாங்க. ஓ அப்படியா ராசா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் விட்டு பந்தாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த லோகோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது நொவோ போஸ்ட் தான். நாம எப்படி இந்தியா போஸ்ட் சொல்றோம் அது போல அரசாங்கத்துக்கு உட்பட்ட போஸ்ட் தான் ஒரு நொவோ போஸ்ட் தான். அது வந்து உக்ரைன்ல இருக்கிறது. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இது போல ஆயுத பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது இவங்களே போஸ்ட் போட்டு காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ ரஷ்யா இப்ப வரைக்கும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நொவோ போஸ்டால வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோஸ்கா ஹெவியான தாக்குதல், மிக பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு பேஸே டெஸ்ட்ராய் ஆன அளவுக்கு தீ விபத்து நடந்திருக்கு. அண்டர் கிரவுண்டு கூட வந்து பண்ணா பேர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் காயம் கூட ஏற்படல பாருங்களேன். அடடே ஆச்சரிய கூட அப்படிங்கோல இருக்கு. ஏன்னா அங்க இருக்கலாம் ராணுவ வீரர்கள் தானே அப்படிங்கிற கேள்வி வருது. ராணுவ வீரர்களுக்கு என்ன ஆச்சுங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அது வராது. சிவிலியன்ஸ்க்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. பட் ஆனா அது தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு செய்திகள் வந்துருக்கு. பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு அந்த பகுதியில. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய நபர்கள்னாலே அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஹெவியா தெரியுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யூரோப்பியன் யூனியன் என்ன செய்வாங்க, 21ஆம் கட்ட பொருளாதார தடையை வந்து பாத்தீங்கன்னா போறதுக்காக பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா. ஆனா அந்த செய்திகள்ல கசியத்தை வச்சு பார்க்கும்போது இது முதலாம் கட்ட சாங்ஷன் பிரேக் மாதிரி தெரியுது அப்படிங்கிற பலரும் நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க அனலிஸ்ட் கிட்ட இருந்து. ஏன்னா இந்த கட்ட பொருளாதார தடையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட ஆயில் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணணும். அது 60 ரூபாய் ஒரு பேரல் டாலருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிப்படுது. பட் இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா அது வந்து ஒரு செய்திகளா இருக்கும். எதுக்காக அதை யூரோப்பியன் இப்ப செட் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா தரமாட்டேங்கிறாங்க. அதனால ரஷ்யா என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட் அதுல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சாங்ஷன் அப்படிங்கிறத போட்டாங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் கேஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம வாங்கிக்கலாம். அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க யூரோப்பியன் யூனியன். ஏன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போர் நடந்துட்டு இருக்கனால ஈரானும் பெருசா எதுவும் அலோவ் பண்ணாதனால யூரோப்பியன் யூனியனுக்கு வேணுங்கக்கூடிய ஆயில் கேஸ் கிடைக்க மாட்டேது.
21ஆம் பொருளாதார தடை அப்படிங்கிறது போல பேர்ல ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் பண்ற மாதிரி இந்த ரஷ்யாவோட ஆயில் பிரைஸ் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை யூரோப்பியன் யூனியன் செய்வாங்களா, இந்த மெக்கானிசம் ரிவைஸ் பண்றதுக்கான வேலைகளை இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல யோசனைகள் தான் வந்தனாலும் என்னமோ தெரியல, உக்ரைனோட ஒரு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாப்ரோசெஸ்சியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல விட்டுட்டாங்க ஒரு எஃபிவி ட்ரோன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரோன்ல இப்போ வந்து ஒரு எஃபிவி ட்ரோனு யூனிட் 6 இன்ஜின் ரூம்லயே வந்து பண்ண அடிச்சிருக்காங்க. ஸோ ஐஏஏ கதறி இருக்கிறாங்க, இது போல வந்து பண்ண அட்டாக் பண்ணீங்கன்னா விளையாட்டு கிடையாது, போருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படல, பட் ஆனால் இதே போல எல்லா டைம் இருக்காது, இது ஃபைபர் ஆப்டிக்ஸ் கைடட் தான். ஸோ அதனால இது ஆக்சிடென்டல் ஸ்ட்ரைக்லாம் இல்லை, வேணும்னே உக்ரைன் செஞ்சுக்கிறாங்க, பவுண்டரிஸை கிராஸ் பண்றாங்க. இது ரஷ்யா தரப்பு வரக்கூடிய மிரட்டல்கள். ஐஏஏவும் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைரக்டா வந்து பண்ணி இது போல பண்ணியிருக்கிறாங்க. இது வெடிச்சதுன்னா செகண்ட் சியர் டோமல் மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற திமித்ரி மெத்வதேவ் அவர்களும் வந்து பண்ண வார்னிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அணு ஆயுத கசிவு, அணு ஆயுதம் போட்ட மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும், அணு கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ இது யூரோப்புக்கான மிரட்டலா அப்படின்ற கேள்விகள் வந்து இந்த இடத்துல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. உக்ரைனை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, கட்டுப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமே எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.